சனிப்பெயர்ச்சி விழா. பெருச்சிக்கோவில் வன்னிமரத்தடி சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் தீவிரம். டிசம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கத்தை அடுத்த பெருச்சிக்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதும் 63வது திருவிளையாடற் புராண சிறப்பு மிக்கதுமான இத்திருத்தலத்தில் ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம் மற்றும் 18 சித்தர்களில் ஒருவராகிய போகரால் நவபாசனத்தால் வடிவமைக்கப்பட்ட பைரவர் சிலை அமைந்த ஆலயம் ஆகியவை மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. இச்சிறப்புமிக்க ஆலயத்தில் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
समर्प्रभा निर्विघ्नं गुरुवे देवो सर्वकार्येषु सर्वदा சிவகங்கை தேவஸ்தானம் டிஎஸ்கே மதுராந்தி நாச்சியார் ஆலயக்கு உட்பட்ட இங்கே ஒரே சுகந்தவனேஸ்வரர் சுயம்புலிங்கத்தில் நீரோட்டத்தில் இருக்கிறது. உலகத்திலே இங்கே மட்டும்தான். ஆனால் திருச்சி திருவானைக்காவலில் நீரோட்டத்தை பார்க்கலாம், இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றாலையில் கல் பாவிக்கிறதுனால இந்த செய்தியை பின் வந்த சந்தைகள் அறியக்கூடிய 36 கல்வெட்டு இருக்குது. அந்த 36 கல்வெட்டுக்களில் ஒன்று தான் இறைவனுக்கு இட தண்ணீருடைய செய்தியை நமக்கு தெரிவிக்குது. இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலசேரபாணியில் கட்டப்பட்ட கோயில். வன்னிமரம் சிவலிங்கம் வரவழைத்தபரணம் திருவிழாத்தில் 63வது பிரிவில் இந்த தலமானது இடம்பெற்றிருக்கு. வக்ரதுண்ட மகாகாஜா சுரகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகார்யேஷு சர்வதா. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் டிஎஸ்கே மதுராந்த ஆட்சி ஆளுக்கப்பட்ட சுகந்தவனேஸ்வரத்துள்ள சிவன் சுயம்புலிங்கத்திலையும் நீரோட்டத்தில் இருக்கிறது, இங்கே மட்டும்தான். ஆனால் திருச்சி திருவானைக்காவலில் நீரோட்டத்தை பார்க்கலாம், இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றாலையில் கல் பாவிக்கிறதுனால இந்த செய்தியை பின் வந்த சந்தைகள் தெரிஞ்சாலே கோயிலை பற்றி 36 கல்வெட்டு இருக்குது. அந்த 36 கல்வெட்டுக்கள் ஒன்று இறைவனுக்கு இட தண்ணியுடைய செய்தி நமக்கு தெரிவிக்குது. இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலசேரபாணியில் கட்டப்பட்ட கோயில். வன்னிமரம் சிவலிங்கம் வரவழைத்தபுரம் திருவள்ளுவரத்தில் 63வது பிரிவில் இந்த ஸ்தலமானது இடம்பெற்றிருக்கு. வணியப்பன் திருமணம் இந்த தலத்தில் நடந்ததற்கு சாட்சியாக அந்த வணியப்பன் மதுரை மீனாட்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த வணியப்பெண்ணுக்காண்டி உள்ள சிவலிங்கம், பழைய வன்னிமரம், பழைய கிணறு மூன்றும் வணியப்பெண்ணுக்காண்டி மதுரை கோயில் சாட்சி மணிமுத்தார் சேர்த்த பட்டங்கம் தக்ஷாமூர்த்திக்கு அப்புறம் பாடலில் இந்த சாமியை தங்க அந்த மணிமுத்தாரை தொடர்ச்சி இந்த கோயில் சைடில் ஓடி வருது. எல்லா சிவாலயத்திலும் அம்பாள் சன்னி தென் திசையை நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே சிவன் எப்படி கிழக்கு நோக்கி, அம்பாளும் கிழக்கு நோக்கி. சுயம்புலிங்கத்துக்கு இடதுபுறம் அஷ்டதிக் பாலர்கள் வாயு மூலையில் ஈஸ்வரனுக்கு கிழக்கு நோக்கி இருக்காங்க. கிழக்கே பார்த்த அம்பாளுக்கு நந்தி இருக்குது. சுயம்புலிங்கம் அம்பாளும் ஒரே கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு கல்யாண கோலம் சொல்லலாம். ரெண்டாவது இங்கே உள்ள வைரவர் நவபாசன வைரர். பழனி முருகன் எப்படி நவபாசனத்தில் அதே நவபாசன போகலால் செய்யப்பட்ட விக்கிரம் இந்த நவபாசன வைரவர். எல்லா வைரவசனமும் சிவாலயத்தில் தென் திசை நோக்கி இருக்கும். ஆனால் பழைய சிவாலயத்தில் மேற்கு நோக்கி இருக்கிறவர். ஆனால் நவபாசனத்திலே மேற்கு நோக்கி இருக்கிற வைரவர் உலகத்திலே இங்கே மட்டும்தான். ஏன் இங்கே நவபாசனம் வர காரணம் என்றால் பக்கத்தில் மிகப்பெரிய குருஸ்தலம் பட்டமங்கலம் மதுரை சுந்தரரே தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு 6 கார்த்திகை பெண்களுக்கும் அட்டமாசி உதயசயம் பண்ணம் பட்டமங்கலம் பட்டமங்கைய மங்களத்தன்மை, அதான் ஊருக்கு பேரே பட்டமங்கலம். அந்த தட்சிணாமூர்த்தி போர் அட்டமாசித்தி பெறுவதற்காக கிழக்கு கடை சாலையிலேருந்து மதுரையும்பதி வரைக்கும் கதம்பம். இங்கே இந்த அசுர தொல்லை அதிகமாக இருக்கனால தட்சிணாமூர்த்திட்டேருந்து போர் அட்டமாசித்தி பெறுவதற்கு இந்த அசுரபுரா போருக்கு தொந்தரவு செய்வோம்னு சொல்லிட்டு தனக்கு பாதுகாப்பாக்கிறது போரால் ஸ்தாபிக்கப்பட்டதான் இங்கே வைரவர். ரெண்டாவது இங்கே உள்ள சனீஸ்வரன் திருநள்ளாருக்கு ஈக்கல் கஷேத்திரம். சனி பகவான் வன்னி மரத்தடியில் இருக்க விசேஷம். வன்னி மரத்தடியில் மகாகலம் சனிமானம் இருக்கிற ஒரே ஸ்தலம் இங்கு மட்டும்தான். இங்கு 7.5 சனி, ஜென்மச்சனி, அர்த்தாசிரமச்சனி, பாதச்சனி போன்ற சனியால் பாதிக்கப்பட்டு இங்கே அச்சு செய்து அபிதேசம் செய்தால் அநேக பலனை அடைவார்.